ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2. கர்ப்பத்திலிருந்த பகவான் கிருஷ்ணருக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 35. சத்வம் ந சேத் தாதுர் இதம் நிஜம் பவேத் விஜ்ஞானம் அஜ்ஞான பிதாபமார்ஜனம் குண பிரகாசைரனுமீயத்தே பவான் பிரகாசத்தே யஷ்யச்ச ஏன வா குணக. ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன 2 ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். பகவான் கிருஷ்ணரின் அவதாரம் வரும்பொழுது அவர் சத்வ குணத்திலுள்ள ஒரு பௌதீக ரூபத்தை ஏற்கிறார் என்று நினைப்பதுதான் அருவவாதிகளால் இழைக்கப்படும் மிகப்பெரிய குற்றமாகும். உண்மையில் பகவான் கிருஷ்ணரின் அல்லது நாராயணரின் ரூபமானது எல்லா பௌதீக கருத்துக்களுக்கும் மேற்பட்டதாகும். நாராயணக பரோ அவ்யக்தாத், அதாவது பௌதீக சிருஷ்டியானது அவ்யக்தம் எனப்படும் மொத்த ஜட சக்தியினால் உண்டாக்கப்படுகிறது என்றும் பகவான் கிருஷ்ணர் அந்த பௌதீக சக்திக்கு மேற்பட்டவர் என்றும் மிகப்பெரிய அருவவாதியான சங்கராச்சாரியாரும் ஒப்புக்கொள்கிறார். இந்த நிலையை சுத்த சத்துவம் அல்லது உன்னதமானது என்று ஸ்ரீமத் பாகவதம் விவரிக்கிறது. பகவான் கிருஷ்ணர் பௌதீக சத்வகுணத்திற்கும் மேற்பட்டவையான உன்னத அறிவு, ஆனந்தம் மற்றும் நித்தியத்தன்மை ஆகியவை கொண்ட உன்னத புருஷராவார். தேவர்கள் பின்வருமாறு துதித்தனர்: எம்பெருமானே, வெவ்வேறு அவதாரங்களில் தோன்றும் நீங்கள் வெவ்வேறு சூழ்நிலைகளுக்கேற்ப வேறுபட்ட பெயர்களையும் ரூபங்களையும் ஏற்கிறீர்கள். நீங்கள் பூரண கவர்ச்சியுடையவர் என்பதால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்பது உங்களது பெயராகும். உங்களுடைய உன்னத அழகினால் நீங்கள் ஷியாம சுந்தரர் என்று அழைக்கப்படுகிறீர்கள். ஷியாம என்றால் கருமை. எனினும் ஆயிரக்கணக்கான மன்மதன்களை விட நீங்கள் பேரழகு உடையவர்கள். கந்தர்ப்ப கோடி கமனீய என்று பிரம்மா தன் பிரம்ம சம்ஹிதையில் கூறுகிறார். கோடி மன்மதர்களைக்கும் மேலானவர் என்பதே இதன் பொருள். கருநீல மேகம் போன்ற ஒரு மிக அற்புதமான வர்ணத்தில் நீங்கள் தோன்றினாலும் நீங்கள் உன்னதமான பரமபுருஷ பகவான். எனவே உங்களுடைய பேரழகு மன்மதனின் மென்மையான உடலை விட பன்மடங்கு அதிக கவர்ச்சியுடையதாகும். கோவர்த்தன மலையை தூக்கியதால் சில சமயங்களில் நீங்கள் கிரிதாரி என்று அழைக்கப்படுகிறீர்கள். நீங்கள் நந்த மகாராஜாவின் மகனாகவும் தேவகியின் மகனாகவும் வசுதேவரின் மகனாகவும் தோன்றுவதால் சில சமயங்களில் நந்தநந்தன என்றும் வாசுதேவன் என்றும் தேவகி நந்தன என்றும் பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். அருவவாதிகள் உங்களை பௌதீக கண்ணோட்டத்துடன் காண்பதால் குறிப்பிட்ட பௌதீக செயலுக்கும் குணத்திற்கும் ஏற்பவே உங்களுடைய பல்வேறு பெயர்களும் ரூபங்களும் அமைகின்றன என்று எண்ணுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2. கர்ப்பத்திலிருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 35 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரி போல்.